Stunned and dazed as I was, I pulled myself together sufficiently to hand my card nonchalantly to the clerk who came for the millionaire collector's name, and then I set to pondering on the problem what to do next. Picture after picture was put up and sold, but I saw none of them. I was running over the names of uncles and other persons from whom it might be possible to borrow, but was not. Speculating on the possibility of confessing my poverty to one of Christie's staff and having the picture put up again, that was the best way. And yet how could I do it after all the other bids I had made? The staff looked so prosperous and unsympathetic, and no one would believe it was a mistake. A genuine mistake of such a kind would have been rectified at once. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரோட ஃப்ரெண்ட் வந்து சுத்தமாக டோட்டலாக வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஸ்டன் ஆகிட்டார். ஏன்னா அவர் வந்து இப்போ அந்த பிக்சர் அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனால் வாங்கி தானே ஆகணும் அப்படின்ற அந்த லெவலுக்கு அவர் வந்துட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆக்ஷன் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஐடென்டி கொடுத்துருப்பாங்க, ஐடென்டி கார்டு. ஸோ அந்த கார்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளார போகும்போது என்ட்ரி ஆகும்போதே அவர் வந்து அவங்க போட்டுட்டு தான் உள்ளார போயிருப்பாங்க. அந்த ஐடி கார்டை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணி அவங்கள்ட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்டாஃபுங்கள்ட்ட கலெக்ட், அதாவது அங்கே சில பேர் வந்து மணி கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸில் இருப்பாங்க. அந்த பிளேஸில் அவர் போயிட்டு என்ன பண்ணணும், அந்த கார்டை கொடுத்துட்டு அவங்களோட அமௌண்ட்டு எவ்வளோ பிட்டிங் பண்ணாரோ அந்த பிட்டிங்க்கான அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு அந்த திங்ஸை வந்து அவர் வாங்கிக்கணும். அதுக்காக லைனில் நின்றுட்டுருக்காரு. ஸோ நிற்கும் போதே அவருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட வர பைசா இல்லையே, இங்கே வர நின்றுட்டுருக்காங்களே, அவங்க வர பணம் கேட்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அதே டைமில் யோசிக்கிறாரு, நம்ம போயிட்டு வேறு யார்கிட்ட வாங்கலாமா, நம்மளோட அங்கிள்ஸ்கிட்ட வாங்கலாமா, இல்லை வேறு யாரும் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கலாமான்னு யோசிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நமக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் வந்து கடன் கொடுக்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு தான் கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, அதனால் யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரே நினச்சி அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தையும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு திங்கிங் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை நம்ம டைரெக்டாக போயிட்டு நான் வந்து என்கிட்ட பணம் இல்லைங்க, நான் வந்து சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணலான்னா கேட்கலாமா, ஒருவேளை அந்த மாதிரி சொல்லிடலாமா, நான் வந்து சும்மா தான் கேட்டேன், என்கிட்ட பணம்லாம் எதுவுமே கிடையாது, தெரியத்தனமாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கன்ஃபஸ் பண்ணிக்கலாம், ஒத்துக்கலாம் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி சொல்லிட்டா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை அந்த பிக்சரை மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏலத்தில் விடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி சொல்லிடலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வேளை அவங்க இந்த மாதிரி கொஷின் கேட்டால் என்ன நினைக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த திங்கிங் பண்ணுறாரு. என்ன கொஷின்னா, ஒருவேளை ஏன்னா இவர் வந்து எல்லா டைமுமே வந்து இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அடுத்தவங்க ஏதாவது ஒரு பிட்டிங் கேட்கும்போது இவர் வந்து அதை விட ஒரு 50, அதை விட ஒரு 100 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, எல்லா பிட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க. ஒவ்வொரு டைமும் அவர் வந்து கேட்டதுனால இவர்கிட்ட பணம் இருக்குது தானே, அப்போ பணம் இருந்தனால தானே கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம செஞ்ச தப்பு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்களே, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அதையும் கேட்குறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது அவருக்கு. ஸோ இப்போ அந்த ஸ்டாஃப்லாம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமானவங்களாம் வந்து என்ன பண்ணுதுன்னா தெரியுது, ஏன்னா பணம் வசூல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட பணமே இல்லை, ஆனால் கம்பல் பண்ணி பணம் கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த ஸ்டாஃபுங்க அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அவருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அங்கே இருக்கிற மற்ற பிக்சர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பிட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு, பிட்டிங் போய்கிட்டே இருக்குது. Meanwhile, the sale came to an end. I stood on the outskirts of the little knot of buyers round the desk who were writing checks and giving instructions. Naturally, I preferred to be the last. It was there that I was joined my friend, but only for a moment, for a look at my face. He rammed his handkerchief in his mouth and again disappeared. Alone, I was to treat this awful weird
I have never felt such a full or had colder feet in all my life. And then the unexpected happened, and I realized that a career of rectitude sometimes was rewards beyond the mere consciousness of virtue. A voice at my ear suddenly said, "Beg pardon, sir, but was you the gent bought the big Dow beginning?" I admitted it. "Well, the gent who offered 4,000 guineas want to know if you will take 50 guineas for your bid." ஸோ இதுக்கிடையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பிட்டிங் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸும் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இவர் மாதிரி வாங்கினவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இவர் நிற்கிற அந்த டேபிளை சுற்றி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பிக்சரை அவங்க என்ன அமௌண்ட்டு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு, அந்த பிக்சரை அவங்க என்ன ஆக்ஷனில் கேட்டாங்களோ அந்த பிக்சரை வந்து என்ன பண்ணணும், ரிசீவ் பண்ணுறதுக்காக எல்லோரும் வந்து லைன் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவர்கிட்ட பணம் இல்லைன்றதுனால இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் முன்னாடி போக விட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி இவர் வந்து கடைசியில் நம்ம பேசிக்கலாம், கடைசியில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் லாஸ்ட்டாக நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு வெளியே போய் சிரிக்க போயிருந்தார் இல்லையா அவருடைய ஆக்டிவிட்டீஸை நினச்சி. ஸோ மறுபடியும் அவர் வராரு. வந்து என்ன தான் நினச்சாருன்னு தெரில, கொஞ்சம் நேரம் தான் அவரோட ஃபேஸை பார்த்த உடனே மறுபடியும் அவருக்கு வந்து சிரிப்பு அடக்க முடியல போல். ஸோ மறுபடியும் சிரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து அவரோட மறுபடியும் ஏற்கனவே எங்கே போனாரோ அதே மாதிரி சிரிக்கிறதுக்கு அந்த பிளேஸுக்கு போயிடுறாரு. ஸோ அதை நினச்சி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, டென்ஷன் ஆகிட்டு, இவனெல்லாம் போய் நம்ம கூப்பிட்டு வந்தோமே, ஸோ இவன் கூப்பிட்டான்னு சொல்லி நம்ம வந்தோமே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அதை இவர் எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, இப்போ ஈவன் நாம் ஒரு சில விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில் பெரியவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ கூட சொல்லுவாங்க, மேக்ஸிமம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை பண்ணணும், மற்றவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுறதை விட நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணால் நமக்கு நாளைக்கு வந்து பின்னாடி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இவருக்கு இந்த டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவர் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ணதுனால அந்த டைமில் இவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க வருது. என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் அங்கே அவரோட டக்குன்னு வந்து அவரை நினச்சி இவங்க ஃப்ரெண்டு வந்து இப்படி சிரிச்சிட்டு போனதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்றாரு அவரை, நீங்கள் தானே அந்த டவ் பிகினி. ஸோ இவர் வாங்கின ஒரு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா டவ் பிகினி. ஸோ அந்த டவ் பிகினின்றவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவர் தான் இந்த டவ் பிகினி, சார்லஸ் ஃப்ராங்கோயிஸ் டவ் பிகினி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு பெயிண்டர் இவர். ஸோ ஃபேமஸ் பெயிண்டர். ஏன்னா பார்பிசோன் பிக்சரில் இவருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லியோனோ டா வின்சி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஃபேமஸான ஒரு ஃப்ரெஞ்சு பெயிண்டர். இவரோட பிக்சரை தான் என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து அந்த பிட்டிங்கில் கேட்டிருப்பார், அதை தான் வாங்கியிருப்பார். ஸோ அவர் வந்து இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிக்சரை வாங்கினது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்து வந்திருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிக்சர் வாங்கினீங்க இல்லையா, அந்த பிக்சருக்கு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருந்தார், பிட்டிங்கில் கேட்டிருந்தார் இல்லையா. ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்ன ஆஃபர்னால், நீங்கள் என்ன பிட்டிங் கேட்டு நீங்கள் எடுத்தீங்களோ அதை விட ஒரு 50 கினியாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு ஆஃபர் கொடுத்து அந்த பிக்சரை அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இந்த ஆஃபர் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரோட சார்பாக அவங்க கேட்குறத இவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அது வந்து If ever a messenger of the high gods wore a green baize apron and spoke in husky cockney tones, this was he. I could have embraced him and wept for joy. Would I take 50 guineas? Why I would have taken 15 for things? Is that the most he would offer? I had the presence of mind to ask. It's not for me to say, he replied. No harm in trying for a bit more, is there? Tell him I'll take 100, I said, and I got it. When I found my friend, I was laughing too, but he became grave at once on seeing the check. Then he said, don't forget that if it hadn't been for me,
You wouldn't have come into Christie's at all. I shall never forget it, I said. It is indelibly branded in letters of fire on my heart. ஸோ இப்போ வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாகிடுறாரு. என்ன சந்தோஷம்னா, அவர் வந்து எப்படிடா இந்த பிக்சரை நம்ம போய் வாங்குவோம், நம்மக்கிட்ட பைசாவே கிடையாது, நம்ம வர போயிட்டு கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான் என்னன்ற அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே அவர் வந்து என்ன பண்ணுறாரு இருக்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷமாகிடுறாரு. ஏதோ காடோட மெசஞ்சரே வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவரை கட்டி பிடிச்சி அழுவணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர்கிட்ட சுத்தமாக வந்து பைசாவே ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கார். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண வராரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுறாரு. அந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்களுக்கு என்ன ஆஃபர் வருதுன்னா எக்ஸ்ட்ரா 50 பார்ட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபார்ட்டிங்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் தான் வந்து ஃபார்ட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரிட்டிஷோட காயினு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஆஃப் பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ரான்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா காப்பர் காயின்ஸால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரான்ஸ்லேருந்து காப்பர் காயினாக மாற்றினாங்க. இது வந்து ஒரு 6 மோனார்ச் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 6 ஆட்சியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. விக்டோரியா, எட்வர்டு 7, 8, ஜார்ஜ் 5th and 6th, அப்புறம் எலிசபெத் 2nd. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த காயினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டில். சரிங்களா? இப்போ அந்த 50 ஃபார்ட்டிங்ஸை வந்து அவர் வந்து கொடுக்குறதுன்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. பட் என்ன தான் இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இவர் வந்து ஒரு சின்னதாக வந்து லாபத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன லாபத்தை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு, இவருக்கு ஏற்கனவே பைசா கிடையாது, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நம்ம கேட்டு தான் பார்ப்போமே நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஏன் உங்களுக்கு நான் வந்து 50க்கு கொடுக்கணும், 50க்கு நான் கொடுக்க முடியாது, ஒரு வேளை 100ஆக இருந்தால், ஒரு வேளை 100 கினியாஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அதையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு 100 கினியாஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்து, அந்த 4050 இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 100 கினியாஸ் அவருக்குன்னு கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வந்து பிக்சரை அவங்க வாங்கிடுறாங்க. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து ரிலீஃப் ஆகிடுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்துடுறாரு. வந்து பார்த்தோன்னா இவர் வந்து அவர் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே அவர் ஃப்ரெண்டை பார்த்து இவர் சிரிக்கிறார். ஏற்கனவே வந்து அவரோட ஃப்ரெண்டு இவரை பார்த்து சிரிக்க போனார் இல்லையா, இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டை பார்த்து என்ன பண்ணுறாரு, இவர் சிரிக்கிறாரு. ஸோ சிரிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் சிரிச்சிட்டே இருந்தவன் என்னடான்னு சொல்லி பார்க்குறான்னா அவர் கையில் இருந்த செக்கை பார்க்குறான். ஸோ செக்கை பார்க்கும்போது அந்த அமௌண்ட் இவருக்கு 100 கினியாஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது அதை நினச்சி உடனே நான் தான் உன்னை இங்கே கூட்டு வந்தேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. ஏன்னா அந்த டைமில் இவர் வந்து என்ன பண்ணல, ஹெல்ப்பே பண்ணல. அவர் வந்து இவர் பண்ணதை பார்த்து சிரிச்சுட்டு ஓடிட்டார். பட் இவர் 100 செக்கு கொடுத்து 100 கினியாஸ்குள்ளே செக்கு கொடுத்த உடனே இவர் உடனே என்ன பண்ணுறாரு, மாற்றி பேசுகிறாரு. நான் தான் உன்னை இங்கே கூட்டு வந்தேன் தெரியுமா, நான் கூட்டு வரலன்னா உனக்கு இந்த மாதிரி ஆஃபரே உனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கும் அதில் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் உன்னை மறப்பேனா, மறக்கவே மாட்டேன் உன்னை நான், ஏன்னா நீ பண்ணது அந்தளவுக்கு நல்லா பண்ணல, அதனால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஸோ நீ பண்ண விஷயத்த வந்து நான் வந்து என்ன பண்ணி ஆகணும், என்னோடய ஹார்ட்லேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா நெருப்பு வச்சு எழுதிட்டேன், நான் எப்பயும் அதை என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து சந்தோஷமாக அந்த ஹவுஸை விட்டு, ஆக்ஷன் ஹவுஸை விட்டு சந்தோஷமாக போகிறாரு. இந்த ஸ்டோரியோட கன்க்ளூஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நாம் எந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் நமக்கு அது ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ வந்து பார்த்திங்கன்னா சில ஹார்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், ரொம்ப காமாக என்ன நடக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணி எப்படி அதிலேருந்து நம்ம வந்து சர்வைவ் பண்ணணும், அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம யோசிக்கணுமே தவிர தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பெரிய தேவையில்லாத விஷயத்த யோசித்து நம்ம வந்து சஃபர் ஆகக்கூடாது அப்படின்ற விஷயத்த இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, ஸோ நமக்கு கிடைக்கிற டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை தானாக அமையணுமே தவிர நாமளே வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஹார்டான சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்கக்கூடாது. ஏன்னா ஃபூலிஷான சில விஷயத்தை பண்ணும்போது அதை நம்ம
நமக்கு ஒரு ஆடான சிச்சுவேஷன் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த லெசனில் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் இந்த லெசனை வந்து நல்லா ஹியூமரஸோட அதோட என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த லெசனோட கன்க்ளூஷன் அண்ட் இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. Okay students, thank you for listening. I give you some questions related to this lesson. So you should copy them and read it well. Later test yourself what you have studied. Write the homework in your English notebook properly. And see you next class. Thank you.